அனைவருக்கும் வணக்கம். சாராய கடையில் போய் உட்காந்துக்கிட்டு ஊறுகாயை எடுத்து அதை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டு வாட்டர் பாக்கெட் ஒன்று வாங்கி அது எல்லாம் கலந்து குடிச்சிட்டு எப்படி உளறானுங்களோ அதே மாதிரி தான் இந்த கட்சிக்காரனுங்க முதலமைச்சர் முதற்கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல்வாதிகளும் மிகப்பெரிய அறிவாளிகள். உலகத்திலேயே மிகச்சிறந்த அறிவாளிகள்னால் அது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதி தான். எவனுக்கும் படிப்பு கிடையாது. படித்தாலும் அந்த அறிவு பொய்யான படிப்புனால அந்த அறிவுங்கிறது மண்டையில் இருக்காது. பொருளாதாரம்னா என்னென்னு தெரியாது, அந்நிய செலாவணின்னா என்னென்னு தெரியாது. ஆனால் இங்கே மந்திரியாக இருப்பானுங்க, பலவித அமைச்சர்களாக இருந்துக்கிட்டு நாட்டை வழி நடத்துகிறேன்னு போட்டு குவாரிகளை கொள்ளையடித்து அதே போல் மணல் கொள்ளை இன்னும் என்னென்ன இருக்குதோ அதையெல்லாம் சேர்த்து அடித்து வாழ்க்கையில் செட்டில் ஆகிறேன் அப்படின்ட்டு நாட்டு மக்களுடைய நலன்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தன்னுடைய சுயநலத்துக்காக பலவித அயோக்கியத்தனங்களை பண்ணுறவங்களுக்கு இந்த மோடியை பற்றியோ மோடி எடுத்திருக்கிற இந்த முடிவு பற்றியோ சிந்திச்சு பார்க்கறதுக்கெல்லாம் முடியாது. கண்மூடித்தனமாக மக்களிடையே ஒரு பொய்யான விஷயத்தை பரப்பி விடுறது. இப்படி தான் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற அரசியல்வாதிகள் இருக்கானுங்க அப்படிங்கிறதுக்கு அது அப்படி என்ன அந்த தங்கம் ஏன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். தங்கம் என்பது நம்ம நாட்டில் சுரங்கங்கள் தோண்டி அதிலிருந்து தங்கத்தை எடுத்து நம்ம உபயோகிப்பது கிடையாது. பெரும்பாலான தங்கம் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு அது ஆபரணங்களை செய்யப்பட்டு தான் நமக்கு கடைகளில் விற்பனைக்கு வருது. முதல்ல அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம நாட்டில் தோண்டி எடுக்கிற தங்கத்தை எதுக்காக வாங்காதேன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு அந்த அடிப்படையே அறிவில்லாமல் இவனுங்க உளறிட்டு இருப்பானுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் குடிகார பயலுக்கு தானே, அவனுக்கு சொல்கிறது தானே உண்மையாக இருக்கும். இப்போ கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு டாலருடைய மதிப்பு, அதாவது ஒரு டாலர் நம்ம எல்லா வியாபாரங்களையும் டாலரை கொண்டு தான் மற்ற நாடுகள்கிட்டேருந்து பொருள்களை வாங்க முடியும். அதே மாதிரி பொருள்களை விற்றா அதே போல் டாலரை தான் நமக்கு கொடுப்பாங்க. அதே இந்தியன் கரன்சியாக நம்ம மாற்றிக்கணும். அப்படி இருக்கிறத உலகத்தில் இருக்கிற நடைமுறை. ஒவ்வொரு நாடும் தன்னுடைய பணத்தை கொடுத்துட்டு டாலரை வாங்கிக்கும், டாலரை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கும். இப்போ 2 ஆண்டுகளுக்கு முன்பு டாலர் ஒரு டாலருக்கு உண்டான இந்திய மதிப்பு 83, 84 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. இப்போ 2 வருஷத்தில் 96னா ஏறக்குறைய 12 ரூபாய் அதிகமாகிடுது மதிப்பு. நம்ம முதல்ல 83 ரூபா கொடுத்தா ஒரு டாலர் கொடுப்பாங்க. இப்போ 96 ரூபாய்க்கு மேலே கொடுத்தா தான் ஒரு டாலர் நம்ம வாங்க முடியும். அப்போ தங்கத்தை வாங்கணும்னா டாலரில் தானே நம்ம வாங்குகிறோம் வெளிநாட்டில். அப்போ முதல்ல 83 ரூபா கொடுத்து வாங்கின டாலருக்கு பதிலாக இப்போ 96 ரூபா கொடுக்கும்போது நமக்கு எத்தனை 11 ரூபா நட்டமாகுது. இப்படி வாங்கி டாலராக மாற்றி பிறகு தான் அந்த தங்கத்தை வாங்குகிறோம். வாங்கி நம்ம அதை உபயோகப்படுத்தும் போது தேவையில்லாமல் 11 ரூபா அதிகமாக செலவு பண்ணுறோம். அதே போல் பெட்ரோலிய உற்பத்திக்காக குரூட் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வாங்கும் பொழுது வெளிநாடுகளிலிருந்து டாலரை கொடுத்து தான் வாங்கணும். அவன் நம்ம இந்திய ரூபாயை கொடுத்தா அவன் எங்கே போய் வேறு நாட்டுக்கு கொடுப்பான். அதனால் டாலரை கொடுத்துட்டா வேறு நாட்டுக்கு அவன் டாலராக கொடுத்து அவன் உலகம் முழுக்க டாலருடைய அடிப்படையில், அமெரிக்க நாட்டினுடைய டாலரினுடைய அடிப்படையில் தான் வியாபாரங்கள் நடக்குது. அப்போது ஒவ்வொரு நாடும் தன்னுடைய காசுக்கு கொடுத்து டாலரை வாங்கிக்கும். அதே போல் அந்த டாலரை கொடுத்து பொருள்களை வாங்கி இங்கே மறுபடியும் பணம் பண்ணிக்கிறது. அந்த பொருளை வச்சு மறுபடியும் இந்தியன் ரூபியாக மாற்றிக்கிறது. இப்படி தான் நடந்துகிட்ருக்குது. இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக தங்கம் இறக்குமதி செய்யும்போது தேவையில்லாமல் இப்போது உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கிற இப்போ 2 நாளைக்கு முன்பு 95 ரூபா இருந்தது, இப்போ 1 ரூபா அதிகமாக இருக்குது. இப்படி அதிகமாகும்போது இது இழப்பு தானே நமக்கு. 83 ரூபா கொடுத்த டாலரை அதே டாலரை இப்போ 96 ரூபா கொடுத்து நம்ம வாங்கும்போது 11 ரூபா நமக்கு நட்டமாகுது. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலத்தில் ஒரு டாலருக்கு 1 ரூபா 20 பைசா அந்த ரேஞ்சில் தான். 1 ரூபா 20 பைசா கொடுத்தா ஒரு டாலர் அவன் கொடுப்பான். இப்போ 96 ரூபா கொடுத்தா தான் ஒரு டாலர் அவன் கொடுக்குறான். எந்த அளவுக்கு அந்த பணம் மதிப்பு நம்ம நாட்டில் நம்ம நாட்டு பணத்தை அவன் மதிக்கிறான்ட்டு தெரிஞ்சுக்கணும். இது வீழ்ச்சி அடைஞ்சதுன்னா உயர்ந்துட்டே போகிறது தான் வீழ்ச்சின்னு அர்த்தம். டாலர் அப்படியே தான் இருக்குது, ஒரு டாலர் அப்படின்ட்டு தான் பேர். ஆனால் நம்ம அதை முதல்ல 1 ரூபா 20 பைசாங்கிறது இப்போ 96 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டோம். 96 ரூபா கொடுத்தா தான் ஒரு டாலர் கொடுப்பான்.
இந்த தமிழ்நாட்டில இருக்கிற அமைச்சர்கள் என்ன செய்வானுங்க, நம்ம தானே அடிக்கிறோம். அது சௌரியத்துக்கு காய் இருந்தா சும்மா கிடைக்குதுல்ல. எடுத்து நெறைய அடிச்சு அவங்கட்ட குடுத்து டாலரா மாத்திக்க வேண்டியதுதானே. இது என்ன பிரச்சனை? இவன் எதுக்கு வந்து தங்கம் வாங்காதேன்னு போட்டு ஏமாத்துறான்? இவன் மக்கள ஏமாத்துறான் அப்படின்னு போட்டு இவனுக்கு பிரச்சாரம் பண்ணுவானுங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அறிவாளிகள் நம்ம தமிழ்நாட்டில இருக்கிற மந்திரிகள், அரசியல்வாதிகள், ஏன் முதலமைச்சரே அப்படிதான் இருக்கிறான். இதுவே வந்து நம்ம பொருள்கள வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சா நமக்கு லாபம். வீழ்ச்சி அடைகிறது வந்து அந்நிய செலாவணியில இது மிகப்பெரிய ஒரு மேஜிக் மாரி இருக்கும். அது சரியா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம நாட்டில இருந்து பனியன் ஏற்றுமதி செய்யப்படுது. ஒரு டீ ஷர்ட் ஒரு ரூ. 320 அப்படிங்கிறது இருந்ததுன்னு வைங்க. அப்போ வந்து ஒரு டாலருக்கு அங்க வந்து நம்ம அனுப்பும்போது அவன் டாலர்ல தானே காசு குடுக்குறான். அப்போ ஒரு டாலர் குடுக்கும் பொழுது ரூ. 83 இருந்ததுன்னா, $10 அப்படின்னா ரூ. 830. இப்போ வந்து அதே $10 அவன் வந்து குடுத்து துணி வாங்கும்போது, இப்போ ரூ. 96 நமக்கு லாபம் இல்லையா? அதாவது நம்ம பொருள்களை ஏற்றுமதி செஞ்சா, நமக்கு வந்து அந்த டாலர் வந்து நம்ம இந்திய மதிப்பு வீழ்ச்சி அடைவது லாபத்த தரும். நம்ம பொருள்கள வாங்கணும்னா வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செஞ்சோம்னா, நம்ம பணம் வந்து மதிப்பு அதிகமாகும்போது, அதனால நட்டம் ஏற்படும். இது ஆப்போசிட்ல தான் வேலை செய்யும். இத தெளிவா புரிஞ்சுக்கணும். இதில டாலருக்கு எதிரான மதிப்பு நம்ம நாட்ல மட்டும் நடக்கிறதா நெனச்சக்கூடாது. பாகிஸ்தான் என்னென்ன நாடுகள் இருக்குது, உலக நாடுகள் அனைத்திலுமே அதிகமாகும், கம்மியாகும். அப்ப அந்தந்த நாட்டினுடைய பொருளாதார நிலைமையை பொறுத்து மாறுபடும். அப்போ வந்து இந்த இறக்குமதி செய்யும் பொழுது டாலரினுடைய டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு வந்து குறைவா இருக்கணும். இதே வந்து 96 ஒரு வருஷம் கழிச்சு ரூ. 74 மாறுச்சுன்னு வைங்க, நமக்கு மிகப்பெரிய லாபம். இதுதான் கணக்கு. இப்போ $1,00,00,000 வந்து நமக்கு வந்து கையிருப்பு இருக்குது. இப்படி வந்து அந்த ஒரு டாலர குடுக்கும் பொழுது, வெளிநாட்டுக்கு குடுக்கும்போது இந்த பணத்தினுடைய அடிப்படையில வச்சு குடுக்கறதுனால நமக்கு நட்டமாகுது. இப்ப குடுக்காம இந்த பொருள் வாங்கணும்னா டாலர் தானே குடுக்கணும். அப்ப குடுக்காம இருந்துட்டா அந்த டாலர் நம்ம கையிலேயே இருக்கும் இல்லையா? அப்போ வந்து நம்ம அந்த மதிப்ப வந்து அப்படியே தக்க வச்சுக்கலாம். கூடுதல் விலை கொடுத்து தான் இந்த காலகட்டத்தில நம்ம வந்து இப்போ அந்த ரூ. 10 அதிகமா இருக்குன்னா, அந்த ரூ. 10 வந்து தங்கத்திനും எதிரொலிக்கும் இல்லையா? அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். டாலருக்கு எதிரான இந்திய மதிப்பு குறையும் பொழுது தங்கத்தின் விலை அதிகரிக்கும். டாலரினுடைய மதிப்புக்கு இந்திய மதிப்பு அதிகரிக்கும் பொழுது விலை குறையும். அதனால தான் அடிக்கடி தங்கத்தினுடைய விலை தினந்தோறும் மாறி மாறி வந்துட்டுருப்பதுக்கு காரணம் டாலரினுடைய மதிப்பு தான். இந்திய நாணயத்தினுடைய மதிப்பு டாலருக்கு நிகரானது வந்து ஏற்ற இறக்கம் இருக்கிறதுனால தான் தங்கத்திலும் அது எதிரொலிக்குது. அதனால தங்கம் வாங்காம இருக்கிறது நாட்டுக்கும் நல்லது, நமக்கும் நல்லதுங்கிறது தான் இதனுடைய அடிப்படை உண்மை. இல்ல வாங்கணும் அப்படின்னா நாட்டுக்கும் கெடுதல், நமக்கும் கெடுதல். அதிக விலை குடுத்து நம்ம வாங்குறோன்றது. கொஞ்ச நாள் கழிச்சு விலை கம்மியாயிரும். அப்போ உட்காந்துட்டு தலையில கை வச்சுட்டு சேதாரம் அதிகமாகும். மோடி சொன்னது வந்து கேஸு, பெட்ரோல், டீசல் அதேபோல தங்கம் வாங்காதீங்க. இந்த பெட்ரோல், டீசல் எல்லாம் குறைவா செலவு பண்ணுங்கன்னு சொன்னது, அதிகமா இதில வந்து டாலர் இழப்பீடு ஆகுதுங்கிறதுனால தான். நீங்க இந்த காலகட்டத்தில எந்த பொருளை இறக்குமதி செஞ்சு வாங்குனாலும், அது நம்ம நாட்டுக்கு நட்டம் தான். அப்படிங்கிறது இதனுடைய கருத்து. இது 2 மட்டும் இல்ல. இறக்குமதியே எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிப்படையில இருக்கிற உண்மை. இறக்குமதி ரொம்ப தேவையான மருந்துகள் இது மாரி இறக்குமதி பண்ணலாம். நான் வந்து மிகப்பெரிய கார் ஒண்ணு ஆடம்பர கார இம்போர்ட் பண்ணி வாங்குறேன்னா, அவன் முட்டாள் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால மோடிக்கு பின்னாடி எந்த ஒரு சதியும் கிடையாது. இந்த எதிர்க்கட்சிகள் தான் வந்து அறியாமையில இந்த சதிய உருவாக்கி, பொய் பிரச்சாரத்த பண்ணி, பொருளாதாரம்னா என்னன்னே தெரியாத மாடுகளா இருக்கிறதுனால, இப்படி தவறான தகவல்கள வந்து பரப்பி விட்டு, மோடிக்கு எதிரா கிளப்பி விட்டுட்டு இருக்கிறானுங்க. உண்மையிலுமே இந்த காலகட்டத்தில தங்கம் வாங்கக்கூடாது. அதேபோல டீசல், பெட்ரோலுடைய அந்த பயன்பாட்ட கம்மி பண்ணணும். இது மூலமா நாட்டுக்கு வந்து அந்த பண மதிப்பு வந்து நம்ம கையில சேமிப்பா இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா டாலருக்கு நிகரான மதிப்பு கூட அதாவது ரூ. 96 குடுத்து வாங்குன ஒரு டாலர நம்ம ரூ. 90 குடுத்து கூட வாங்கலாம். அப்போ வந்து ரூ. 6 நமக்கு லாபம். அப்படிங்கிறது இதனுடைய கணக்கு.
இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா திரும்ப ஒரு தடவை பாருங்கள், எளிதாக புரியும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.